அமெரிக்காவோட அன்னைக்கு இருந்த பிரச்சனை வந்து 2016லேருந்து 20 இருக்கு இல்லையா, அந்த டைமில் இருந்த பிரச்சனை வந்து வேற, இப்போ இருக்கிற பிரச்சனை வேற, அவ்வளோதான். நடுவில் இருந்த 20லேருந்து 24 அந்த டைம் இருக்கு இல்லையா, 21லேருந்து 24 அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து பைடனோட ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்தார். அப்போ அவர் என்ன வேணால் பேசலாம். ஆனால் அது ஜனாதிபதின்ற ஸ்தானத்தில் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனோ முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப்போ இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை, இப்படி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அப்படி தான் அவர் செய்வார், வேறு வழி கிடையாது அவருக்கு. அவரே விருப்பப்படலைனாலும் அவர் இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய நாட்டோடைய சர்வைவல் இப்போ பிரச்சனையில் இருக்குது. அவரோட நாட்டோடைய ஹெகிமோனி, புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுன்ற மாதிரி, எனக்கு பைசா, அதாவது நான் வந்து போரில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை நீ மதிச்சு ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஒரு பெரிய பாலிசி இருக்குது. அதான் நான் தான் போர் நிப்பாட்டினேன், நான் தான் போர், அது நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஒரு சொல்கிற அந்த இது இருக்கு இல்லையா, ஹிஸ்டீரியா மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஹிஸ்டீரியான்றது இல்லை, அதாவது ஒரு இருப்பு அப்படின்றத காமிக்கணும் இல்லை.